நேற்று ஒரு பதிவு பார்த்தோம்ல, கும்பமேளாவில் வந்து 1000 பேர்கள் இன்னும் கொல்ல போகிறேன் அப்படின்ட்டு ஒரு இன்ஸ்டாகிராம் பதிவு போட்டு அதை வந்து நாசிர் பத்தாண்டு பேரி முஸ்லீமை போட்டு கடைசியில் மாட்டும்போது ஆயுஷ்குமார் ஜெய்ஸ்வால், அது நம்ம நேற்று கூட பார்த்தோம் அந்த பதிவு. இவன் தான் அது. அவன் பாருங்கள், அவன் முகத்தில் ஒழுங்காக மீசை கூட இன்னும் முளைக்க ஆரம்பிப்போ தான் அரும்பு மீசை வைக்கிது. ஒரு 15 வயசு இருக்கும். இவனுக்கு வந்து இவன்கிட்ட கேட்குறேன், ஒரு 20 வயசாக வச்சுங்க. அவன்கிட்ட கேட்குறாங்க, யார்ப்பா செஞ்சது இதெல்லாம், ஏன் இப்படி செஞ்ச அப்படின்டாக்க, தோஸ்து சொன்னான். பாருங்க அவனுடைய பேட்டியை பாருங்க. दोस्तों कहने पर क्या धमकी दिया था? दोस्त को फंसाने के लिए क्या बोला था? क्या लिखा था आपने? ஆடு திருடுன மாதிரி. क्या लिखा था आपने पोस्ट में? बेटा पोस्ट में क्या लिखा था आपने? क्या नाम है आपका? आयुष. பாவம் ஸ்கூலில் படிச்சுக்கிட்டு இருக்கிறவன் அவனை வந்து எப்படி அதாவது பிரெயின் வாஷ் பண்ணி இந்த மாதிரி தீவிரவாத செயலெல்லாம் ஈடுபட வச்சு இவனோட வாழ்க்கை என்ன ஆகுது. இந்து மக்கள் நல்லா யோசிக்கணும். இந்த ஆர்எஸ்எஸ், இந்து முன்னணி, இவங்கெல்லாம் வந்து இந்து மதத்துக்கு நன்மை செய்யக்கூடியவர்கள் அல்ல. இவர்கள் வந்து இந்து மதத்தை குழி தோண்டி புதைக்க வந்தவர்கள். அதுதான் இப்போ இந்த பையனை இவனை மாதிரி எத்தனை பேர் இந்த குருகுலம்னு சொல்லிட்டு சின்ன வயசுலேயே சேர்த்துருவாங்கல்ல, அவங்ககிட்டலாம் நம்ம மைண்டில் போட்டு வைக்கிறது. முஸ்லீம்கள்னால் இப்படி, முஸ்லீம்கள்லாம் தீவிரவாதிகள், நம்ம நாட்டை ஆக்குபைட் பண்ணவங்க, அவங்கள சும்மா விடக்கூடாது, இந்த வகையிலாவது பழி தீக்கணும் அப்படின்லாம் சொல்லி வச்சு பிரெயின் வாஷ் பண்ணி இந்த அளவு கொண்டு வந்து வச்சுருக்கிறானுங்க. இது மாதிரி எத்தனை வெடிகுண்டுகள் நம்ம நாட்டில் உழவிட்டு இருக்குன்னு தெரியல, பார்த்துக்கிட்டு. அடுத்த செய்தி, லொக்கேஷன் சாகர், மத்திய பிரதேஷ், டேட் 4 ஜனவரி. அதுவும் பிஜேபி ஆளக்கூடிய மாநிலம் தான். சாட்டிங் ஜெய் ஸ்ரீராம் ஸ்லோகன், ஹிந்துத்வா சப்போர்ட்டர்ஸ் வண்டலைஸ்ட் ஜெயின் டெம்பிள். அதாவது முதல்ல முஸ்லீம்களை மட்டும்தான் டார்கெட் பண்ணிக்கிட்டு இருந்தானுங்க. இப்போ ஜெயின் கோயிலுக்கும் போக ஆரம்பிச்சிட்டானுங்க. ஏன்னா அங்கே போயிட்டு அந்த ஜெயின் கோவிலை உடச்சி சத்தியநாஸ் பண்ணி அந்த ஜெயின் அதாவது அந்த இளைஞர்கள்லாம் ஓடி வந்திருக்கிறானுங்க. இதை கேள்விப்பட்டு அவனுக்கு குரூப்பாக வந்தோடனையும் அதான் கூட்டத்தை கண்டோடனே ஓடிடுவானுங்களே, உடனே ஓட ஆரம்பிச்சிட்டானுங்க. யார்? இந்துத்துவா குரூப்பு. ஒவ்வொரு வேலையும் செய்கிறப்பையும் ஜெய் ஸ்ரீராம். அப்போ ராமர் வந்து இதை தான் சொல்லியிருக்கிறாரா? ஒவ்வொரு மசூதி ஐடி, ஒவ்வொரு ஜெயின் கோயில் ஐடி, சர்ச்சு போய் ஐடி. பாருங்கள் இந்த வீடியோ பாருங்கள், எப்படி வந்து ஜெயின் கோவில் அது, அதை போய் உடைக்கிறானுங்க. அதை பாருங்கள், சட்டம் ஒழுங்குலாம் இங்கே போச்சு. ஏன்னா எல்லாத்துக்கும் முன்னாடியே பர்மிஷன் கொடுத்துருக்குறானுங்கள்ல. இதோ இந்த குரூப் வந்தோடனே ஓடானுங்க பாருங்க, பயந்துக்கிட்டு. இனி நம்ம இந்த இங்கே சரியாகுது. நாமளும் போயிட்டு அங்கே போய் ஜெயின் குரூப்பு போயிட்டு கோயிலை சேதம் பண்ணியிருக்கானுங்க பதிலுக்கு. ஆக இப்படியே நடந்துகிட்டே இருக்கும். இங்கே ஒரு குரூப்பு, அங்கே ஒரு குரூப்பு. இதுதான் வந்து இந்த நாட்டை வந்து முன்னுக்கு கொண்டு போகக்கூடிய தேசபக்தர்கள் செய்யக்கூடிய காரியம் இது. அதாவது எங்களுக்கு மட்டும்தான் தேசபக்தி இருக்குன்னு சொல்கிறானுங்கள்ல, அந்த ஆட்கள் செய்யக்கூடிய வேலைகள் தான் இது. மாட்டுக்கறி வச்சுருந்தா கொள்வது, தர்காக்களை இடிக்கிறது, பள்ளிவாசல் அடிக்கிறது, ஜெயின் கோயில் அடிக்கிறது, கிறிஸ்துவ ஆலயங்களை எரிக்கிறது. இதே மாதிரி பண்ணிகிட்டே இருந்தான்னாக்க நம்ம இந்தியாவுடைய முன்னேற்றம் எங்கே போகும்? மேலே மேலே கீழே போயிட்டு தான் இருக்கும் நம்ம இந்தியாவுடைய முன்னேற்றம். இது வந்து தேச பக்தர்கள் செய்ய வேண்டிய காரியமாக அது, இல்லை தேச விரோதிகள் செய்யக்கூடிய காரியமாக இது? பார்த்துங்க, நீங்களே பார்த்துங்க. ஒரு தேசபக்தன் என்ன நினைக்கணும்? நம்ம நாடு செழிப்பாக இருக்கணும், நம்ம நாடு முன்னுக்கு வரணும், எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும், எல்லாரும் சந்தோஷமாக இருக்கணும். அதுதான் வந்து ஒரு தேசபக்தனுடைய இலக்கணம். தேச விரோதி என்ன பண்ணுவான்? மக்களை பிரித்து விடுவான், மக்களுக்குள்ளே அடிச்சுக்கிட்டு சாப்பிட்டோம். அதாவது பக்தியெலாம், ராம பக்தியெலாம் இவங்களுக்கு கிடையாது. ராம பக்தி இருந்துச்சுன்னா இன்னொரு கோயிலை போய் இடிப்பானா? அது கிடையாது. அது ராம பக்திலாம் கிடையாது. அது மூலயமா காசு சம்பாதிக்கணும். அது மாதிரி ஒரு 10 வருஷமாக ட்ரைனிங் எடுத்துட்டானுங்க.
இந்த பீஃபு வச்சுருந்தவங்கள பிடிச்சி அந்த மாட்டை ஓட்டிகிட்டு போய் அதை போய் தனியாக கோசோலையில் அதை தனியாக வச்சு அதை சேல்ஸ் பண்ணுறது, பெரும் பெரும் பனிய முதலாளிகளுக்கு வித்துடுறது, ஏழை முஸ்லீம்கிட்டேருந்து பிடிங்கிட்டு போகிற அந்த பசுக்களெல்லாம் இப்படியே காசு பண்ணி நல்லா பார்த்துட்டானுங்க. இனி இவனு சும்மா இருக்க மாட்டானுங்க. கவர்மெண்ட் மாறினாலும் இவனுடைய வேலை இப்படி தான் நடந்துகிட்ருக்கோம். இந்த வேடிக்கையை நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்க போகிறோம். இந்த இந்து மதம் இதன் மூலம் வளருமா தேயுமா பாருங்கள். இந்து இளைஞர்களை இந்த மாதிரி திருட்டு பண்ணுறது, அதேமாதிரி நம்ம அந்த பள்ளிக்கூடத்தில் படிக்கக்கூடிய அந்த இளைஞனை பார்த்தோம். எவ்வளவு பெரிய வன்மம் இருந்துச்சுனாக்க முஸ்லீம்களுடைய பேரை போட்டு 1000 பேரை கொல்ல போகிறோம் கும்பமேளாவில்னு போடுவான். அப்போ இதுக்கெல்லாம் ஆரம்பத்துலேருந்து ஒரு 10 வருஷமாக போட்ட விதை இப்போ விளைஞ்சி அது அவனுங்களுக்கு இப்போ இந்த மாதிரி நிற்கிது, விஷ செடிகளாக நிற்கிது. இந்த நாட்டை மிக மிக படுகுழியில் தள்ளப்போகுது இந்த இந்துத்துவா குரூப்னால். நம்ம நினச்சிட்ருக்குறாங்க முஸ்லீம்களுக்கு தான் இடைஞ்சல், முஸ்லீம்களுக்கு தான் கஷ்டப்படுறாங்கன்ட்டு. கண்டிப்பாக கிடையாது. இது அத்தனை பேருக்கும் இந்த இந்திய நாட்டுக்கே சாபக்கேடு இந்த இந்துத்துவா குரூப்புகள். நம்ம வருங்காலம் அதை நம்ம உணர்த்த நமக்கு. அடுத்த செய்தி, நெல்லை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் இந்து பெண்களுக்கு அவர்களின் அனுமதியின்றி கருத்தடை செய்யப்படுகிறது என வதந்தி பரப்பிய இந்து முன்னணி மாநில செயலாளர் குற்றாலம் காவல்துறை கைது செய்தனர். கவனிச்சிங்களா? இவங்களுக்கு நாடு, மொழி, மதம் இதெல்லாம் கிடையாது. எல்லா இடத்துலையும் ஒரே சிந்தனை தான் அவங்களுக்கு. நாட்டு மக்களை குழப்பத்தில் உண்டாக்கணும், நாட்டு மக்களுக்கு பிரச்சனை உண்டு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ நெல்லை அரசு மருத்துவ கல்லூரியில் போயிட்டு இந்து பெண்களுக்கு அவரோட அனுமதியின்றி கருத்தடை செய்யப்படுகிறதுன்னு பொய் பேசி இப்போ கைது பண்ணியிருக்கிறாங்க. கவனிச்சிங்களா? இதுதான் இதே மாதிரியான வேலைகள் தான் அந்த ஆர்எஸ்எஸ்ஸாக இருக்கட்டும், பிஜேபியாக இருக்கட்டும், எல்லாருக்கும் ஒரே நோக்கம் இது தான்.